packet உடைக்கலாம். ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா எங்களோட யூடியூப் சேனலுக்கு புதுசாக ஒரு கேமரா ஒன்று வாங்கியிருக்கேன். ஸோ இந்த கேமரா வந்து நீங்கள் கையில் வச்சு யூஸ் பண்ணலாம். ஸோ ஒட்டுட்ட ஹெல்ப்பும் இல்லாமல் ஸோ செல்பரா ஸோ அதே வந்து ரவுண்ட் பண்ணி உங்களுக்கு எடுத்து தரும். ஸோ நான் இவ்வளோ நாளும் போட்ட வீடியோவில் அதான் பிரச்சனையாக இருந்தது. ஸோ நானே வீடியோ பண்ணுறது, நானே எடிட்டிங் பண்ணுறது. ஸோ நான் எடுக்கும்போது ஸோ ஒற்றை கையால் எடுத்துக்கன்னா நான் ஸோ மற்ற வீடியோ செய்கிறது எல்லாட்டி வந்து சரிச்சு வச்சு தான் செய்கிறேன்னா ஸோ கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. ஸோ இப்போ வந்து நான் இந்த யூடியூப் சேனலுக்காண்டி நான் வாங்கியிருக்கேன். ஸோ எப்படி இருக்குன்னு சொல்லி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸோ இது வந்து க்ளீன் பண்ணுறதுக்குரிய துண்டு வச்சுருக்காங்க. ஸோ நான் எப்படி யூஸ் பண்ணுறேன்னு சொல்லி இந்த வீடியோவில் உங்களுக்கு காட்டுறேன். இதில் வந்து இது வந்து நீங்கள் கேமரா யூஸ் பண்ணுறாலும் யூஸ் பண்ணலாம், ஃபோனும் யூஸ் பண்ணலாம். இது கேமராக்குரிய செட் தான். இது செட் இந்த கேமராக்குரியது. நீங்கள் கேமரா யூஸ் பண்ணுறாக்க கேமராக்குரியதை போட்டுக்கொள்ளலாம். ஸோ அது வந்து எக்ஸ்ட்ரா நீங்கள் பே பண்ணணும். இதில் ப்ரைஸ் வந்து 125 ரூபாய்க்கு நான் எடுத்தேன். ஸோ அந்த ப்ரைஸ் லிட்டர்ஸ் லிங்க் எல்லாம் வந்து நான் உங்களுக்கு தரேன். ஸோ ஆஃபர் இருந்தது. நார்மலாக இதில் விலை வந்து கூட. ஸோ 125 ரூபாய்க்கு நான் எடுத்தேன். ஆஃபர் வந்து 25% ஏதோ போட்டிருந்தது. ஸோ நான் சரியான விலை வந்து நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு ஸோ கேமரா வந்து மட்ட ஸ்டாண்டு என்னட்ட இருக்குது. பட் வந்து அது நாங்கள் என்னென்னு சொல்கிறது எல்லா இடமும் அசைக்கலாம். ஸோ ஒவ்வொரு தடக்க வந்து ஒன் பண்ணி தான் அதை செய்யலாம். ஸோ இது வந்து தானே எல்லா இடமும் ரவுண்ட் பண்ணி எடுக்கும். ஸோ நாங்கள் செட் பண்ணி விட்டோம்டா ஸோ நீங்கள் நடுவில் வைக்கும்போது ரவுண்ட் பண்ணி எடுக்கும். ஸோ அதான் இதில் ப்ளஸ் வந்து. ஸோ அதால் நான் இதோட கண்ணான் 125 ஃப்ராங்க்ன்ற உங்களோட ஸ்ரீலங்காவில் வந்து கிட்டத்தட்ட 15,000-20,000க்குள்ளே வரும். ஸோ இந்தியாவிலேண்டா அதோட குறைவாக இருக்கும். ஸோ பேக்கிங் எல்லாம் சூப்பராக பேக் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து இதுக்குரிய புக், கரண்டி கார்டு எல்லாம் வந்து இதிலே இருக்குது. ஸோ எல்லாம் இதிலே இருக்குது. ஸோ நீங்கள் பாதுகாப்பாக வைக்கக்கூடிய பாக்ஸும் நல்லா நீட்டாக தந்துருக்காங்க. ஸோ இதுதான் நம்மளோட கேமரா ஸ்டாண்ட். ஸோ இப்படி தான் இருக்கும். ஸோ இது வந்து நீங்கள் மேலதிகமாக இப்போ ஸ்டாண்ட் பண்ணி வைக்க போகிறீங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்றைக்கு நான் வந்து இந்த நியூ கேமரா ஸ்டாண்ட் வந்து வாங்கியிருக்கேன். ஸோ இது வந்து ஸ்டாண்ட் பண்ணிவிட்டேன். ஸோ நீங்கள் எந்த ஃபோனும் வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட்டு நீங்கள் ஸ்டார்ச் போட்டு வச்சுக்கொள்ளுங்க. ஸோ ஸ்டார்ச் வந்து இருந்தால் தான் இது வந்து வேலை செய்யும். ஸோ எனக்கு வந்து இதில் நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம். ஸோ 4 புள்ளி 1 புள்ளின்னு இருக்குது. ஸோ நீங்கள் இது வந்து ஃபுல்லாக இருந்தாண்டா நல்லா. ஸோ அரைவாசி இருந்தாலும் யூஸ் ஆகும். ஸோ கடைசியில் ரெட் வர்ற வரைக்கும் விடாமல் நீங்கள் ஸ்டார்ச் போட்டிங்கன்னா சரி. ஸோ ஃபோனை வந்து நீங்கள் இப்படித்தான் ஸ்டாண்ட் பண்ணணும். ஸோ அதாவது
இந்த கேமரா வந்து மேலே இருக்கணும். ஸோ இப்படி தான் நீங்கள் ஸ்டாண்ட் பண்ணணும். ஸோ கீழே அந்த நீங்கள் சார்ஜர் குத்துவீங்க அது வந்து இதில் ஸ்டாண்ட் பண்ணியிருக்கணும். அதுதான் சரியான இது. நீங்கள் மற்ற மாதிரி கொள்ளுவீங்கண்டா வீடியோ வந்து ஒழுங்காக வராது. ஸோ இது நாங்கள் ஸ்டாண்ட் பண்ணிட்டோம். ஸோ இதில் வந்து எல்லா மெனுவலும் இருக்குது. ஸோ இதில் வந்து மெனு இருக்குது. ஸோ மெனுக்கு போனீங்கன்னா நிறைய செட்டிங் இருக்குது. ஸோ நீங்கள் இதாலையும் கேண்டில் பண்ணலாம், நீங்கள் டச்சிங்காலையும் கேண்டில் பண்ணலாம். இது வீடியோ அடுத்தது ஃபோட்டோ எடுக்கக்கூடியது. எல்லில் விட்டிங்கன்னா மூவ் பண்ணாமல் தனியாக இப்படி மட்டும் எடுக்கக்கூடியது. ஸோ இப்படி நீங்கள் சாட்சி இல்லாட்டி நீங்கள் இப்படி மட்டுமே நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ அதுக்கு நீங்கள் எந்த சாட்சியுமே போட தேவையில்லை. ஸோ ப்ளூடூத்தும் தேவையில்லை. ஸோ இப்போ நான் வந்து எப்படி ப்ளூடூத்தில் ஆன் பண்ணுறது என்னென்னு இந்த ஆப்ஸில் ஒர்க் பண்ணுறேன்னு சொல்லி காட்ட போகிறேன். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு நான் வந்து என்னோடய ஃபோன்ற பாஸ்வேர்ட் வந்து எடுத்துடலாம். ஸோ ஃபேஸ் ஐடி என்றால் எனக்கு ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகிட்டு. ஸோ இன்னும் வந்து இந்த ஆப்ஸ் தான் நான் வந்து யூஸ் பண்ணுறேன். சாட் பை பிளேன்னு சொல்லி இந்த ஆப்ஸ் இதுக்கு நீங்கள் இதில் வர பேர்கள் இப்போ இந்த உங்களோட கேமரா ஸ்டாண்டரை பேரை வச்சு நீங்கள் ஆப்ஸை வந்து ஈஸியாக எடுத்துக்கொள்ளலாம். ஸோ நீங்கள் ஆப்ஸில் போனோன்னே இதில் கேட்கும் நீங்கள் எந்தெந்த எது வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னு சொல்லணும். இந்த கேமரா நீங்கள் யூஸ் பண்ணுறியா இதில். ஸோ உங்களோட கேமராவில் வடிவத்தை வச்சு நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கொள்ள. ஸோ எந்த வடிவம் வந்து ஸ்மூத் 4. ஸோ அதுதான் அதில் நம்பர். ஸோ இந்த செட்டிங்கில் வந்து நிறைய ஆப்ஷன் இருக்குது. ஸோ ஸ்மூத் 2, ஸ்மூத் 4, ஸ்மூத் 3 அப்படின்ட்டு நிறைய வகையான இருக்குது. ஸோ இதில் வந்து எந்த வந்து ஸ்மூத் 4. ஸோ இப்போ நான் வந்து இதை ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஸ்டார்ட் பண்ணிவிட்டு கண்டெக்ட் வந்து கொடுக்க போகிறேன். கண்டெக்ட் கொடுத்தோன்னே நான் ஏற்கனவே வந்து நான் ப்ளூடூத் வந்து கனெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதாவது நீங்கள் இதை கொடுத்தீங்கன்னா உங்களோட ப்ளூடூத்தோட கனெக்ட் ஆகும், உங்களோட ஃபோன் ப்ளூடூத்தோட கனெக்ட் ஆகும். ஸோ நீங்கள் வந்து நீங்கள் ஃபோனில் நீங்கள் என்ன செய்ய வேண்டியண்டா ஒன்றும் செய்ய தேவையில்லை. நீங்கள் ப்ளூடூத்தை மட்டும் ஆன் பண்ணி வச்சிங்கன்னா சரி. இப்போ பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து இந்த கேமரா வந்து வேலை செய்யுது. ஸோ நான் ஏற்கனவே இன்னொரு ஃபோனில் எடுக்கிறேன். ஸோ இப்போ வந்து கேமரா வந்து வேலை செய்யுது. அதுக்கப்புறம் நாங்கள் என்ன செய்யணுமெண்டா இதை வந்து லொக் எடுக்க போகிறோம். ஸோ இதில் லொக் வந்து இந்த சைட்டில் இருக்குது. ஸோ அந்த லொக்கை நீங்கள் எடுத்தீங்கன்னா இப்போ ஸ்டாண்ட் ஆயிடும். ஸோ ஸ்டாண்ட் ஆன பிறகு இதை என்னென்னு நாங்கள் இப்போ மூவ் பண்ணுறதுன்ட்டு லாஸ்ட்டில் காட்டுறேன். இப்போ நான் வந்து மெனு காட்ட போகிறேன். ஸோ மெனு வந்து இப்போ நீங்கள் இதை மெனு அமர்த்தினீங்கன்னா மெனு வரும். ஸோ இதில் வந்து நிறைய ஆப்ஷன் இருக்குது. ஸோ ப்ளஸ் டைமர் ஹெச்ஐடி, ஸோ அதாவது நல்லா கிளியராக காட்டுறது. ஸோ அடுத்து வந்து மேனுவல் ஸ்க்ரீன் வந்து செட் பண்ணுறது. அடுத்தது எடிட்டிங். ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் எடிட்டிங் ஸோ உங்களோட கலருக்கு ஏற்ற மாதிரி. ஸோ நீங்கள் லைட்டு இதில் விட போகிறீங்களா, லூஸில் விட போகிறீங்களா, ஸோ அப்படி நீங்கள் செட் பண்ணி கொள்ளலாம். ஸோ அதுக்கு பிறகு நீங்கள் இன்னொரு செட்டிங்கில் இருக்குது. ஸோ நீங்கள் இதில் போய் ஜூம் சீனை குறைக்கலாம், அதை கேமரா வந்து மாற்றலாம், பியூட்டி கேமரான்னு சொல்லி அது வந்து எடிட் பண்ணியே அந்த கேமரா வந்து வேலை செய்யும். ஸோ அதுவும் நீங்கள் மாற்றலாம். ஸோ உங்களை விருப்பமான மாற்றிக்கலாம். ஸோ எனக்கு வந்து நேச்சுரல் இதுதான் விருப்பம். ஸோ நான் நேச்சுரலில் வச்சுருக்கேன். நேச்சுரல் இது கேமரா தான் விருப்பம். ஸோ இந்த சைட் வந்து கொஞ்சம் லைட் போகிறவால இப்போ குறைவாக இருக்குது. ஸோ இப்போ எனக்கு நான் இதை கிளியராக காட்டணுமென்றக்காண்டி உங்களுக்கு இந்த சைட்லேருந்து காட்டுறேன். ஸோ அடுத்தது வந்து இப்போ நீங்கள் இதை வந்து ஆட்டோமேட்டிக்காக இப்போ நீங்கள் அது தானாக கேமரா எடுக்குது. ஸோ ஆனால் எனக்கு சுற்றி எடுக்கணுமெண்டா என்ன செய்யணுமெண்டா ஸோ இதில் பக்கத்தில் கீழே பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு இது இருக்கும். ஸோ அதை வச்சுட்டு நீங்கள் ஒரு பாக்ஸ் வந்து கீற போகிறீங்க. இப்படி ஒரு எல்லோ கலரில் கீற போகிறீங்க. கீறிட்டு இப்போ நான் வந்து கையை அசைக்கிறேன், அது தண்டவாளில் இறக்கும். ஸோ நான் இப்போ இங்கே வரேன்டா. ஸோ இது இங்கே பக்கம் வரும். ஸோ என்ன போனீங்கன்னாலும் போகும். ஸோ நான் இப்போ இருந்துட்டு செய்கிறால நான் கொஞ்சம் தூரம் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ நீங்கள் இப்போ மேலே போகிறீங்கண்டா ஸோ மேலே போட்டும், ஸோ கீழேண்டா கீழே காட்டும். ஸோ இப்போ உங்களோட கையும் உங்களோட உடம்பு அசைவு. ஸோ நீ இந்த பெட்டி நீங்கள் ஜெலோக்குள்ள பெட்டி எங்கே நிற்குதோ அதுக்கு எல்லாத்துக்கும் அசையும். ஸோ நீங்கள் பெட்டிக்குள்ளே இப்போ நீங்கள் உங்களோட ஃபேஸ் மட்டும் ஸோ ஃபேஸ் போகிற இடத்த மட்டும் நீங்கள் கேண்டில் பண்ணணுமெண்டா ஸோ நீங்கள் ஃபேஸுக்குரிய வட்டத்தை கிரிக்கொள்ளலாம். ஸோ இப்போ நீங்கள் சின்ன நக்குனீங்கண்டா ஸோ அதுக்கேற்ற மாதிரி இறக்கும். நீங்கள் இதை எடுத்தீங்கன்னா பிறகு நீங்களுக்கு ஓடாது. ஸோ ஸ்டாண்டிலேயே இருக்கும். ஸோ அதாவது ரன் பண்ணாது, ஸ்டாண்டில் மட்டும் இருக்கும். ஸோ நீங்கள் நிறைய இதில் டைமர் வைக்கலாம். ஸோ இந்த டைமுக்குள்ளே 3 செகண்ட் மட்டும்தான் உங்களுக்கு எடுக்கணும்னா நீங்கள் டைமர் வச்சுட்டு ஸோ நீங்கள் ஃபோட்டோவோ வீடியோவோ எடுத்துக்கொள்ளலாம். ஸோ 3 செகண்ட் 5 செகண்ட் ஸோ 10 செகண்ட் வரைக்கும் உங்களுக்கு ஆப்ஷன் இருக்குது. ஸோ அடுத்து வந்து இதில் என்னென்று நீங்கள் ஃபோட்டோவை சேவ் பண்ணுறதோ வீடியோவை சேவ் பண்ணுறது காட்ட ஃபோட்டோ என்னென்னு நீங்கள் சேவ் பண்ணுறது, வீடியோ என்னென்னு சேவ் பண்ணுறது காட்ட போகிறேன். ஸோ இப்போ நீங்கள்
ஒரு சாம்பிளுக்கு நான் இப்போ வந்து ஃபோட்டோ வந்து எடுத்து காட்டுறேன். ஸோ இது வந்து என் ஃபோனுண்டா. ஸோ நான் இதில் வந்து ஃபோட்டோ எடுக்கிறேன். ஸோ இது வந்து ஃபோட்டோ எடுபட்டுட்டு இப்போ பார்த்தீங்கன்னா உங்களை ஹோல்டர் இருக்க ஃபோட்டோ வருது. ஸோ வந்த பிறகு நீங்கள் ஷேர் பண்ணலாம், காப்பி பண்ணலாம். ஸோ அதில் வந்து ஆப்ஷன் இருக்குது. ஸோ இதில் வந்து நீங்கள் பேஸுக்கு ரெக்ட் அனுப்பலாம், இல்லாட்டி எடிட்டிங்குக்கு அனுப்பலாம், இல்லாட்டி ஷர்ட் ப்ரோக்ராமுக்கு அனுப்பலாம். ஸோ அப்படி நிறைய இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் அப்லோட் அண்ட் ஷேர் பண்ணலாம். ஸோ அதில் இருக்குது. நீங்கள் வந்து இதில் பவர் வந்து கூட்டுறதுக்கு நீங்கள் இதை யூஸ் பண்ணலாம். பவர் குறைக்கிறதுக்கு ஸோ இதை குறைக்கலாம். டார்க் ஆக்குறதுக்கு ஸோ லைட் ஆக்குறதுக்கு லைட்டை கூட்டலாம். ஸோ நீங்கள் ஸோ அப்படி நீங்கள் செஞ்சு கொள்ளலாம். ஸோ நீங்கள் ஸோ கீழே வர அதே செட்டிங் ப்ரோக்ராம் வந்து இதுலேயும் தந்துருக்கு. ஸோ நீங்கள் இதை வச்சும் செய்யலாம். வீடியோன்றா நீங்கள் இதை வந்து இதை பட்டன் அமர்த்தினீங்கன்னா உங்களுக்கு வீடியோ வந்து ரன் ஆகும். ஸோ பிறகு வந்து ஃபோட்டோ எடுக்கிறேன்டா அப்படி நீங்கள் ஃபோட்டோ எடுத்துக்கொள்ளலாம். ஸோ அப்படி நிறைய இதுகள் வந்து இதில் இருக்குது. ஸோ அப்போ அடுத்து வந்து நான் என்ன சொல்லி தரப்போறேன்டா. ஸோ அடுத்து வந்து இது என்னென்னு சேவ் பண்ணுறேன். ஸோ வீடியோ வந்து என்னென்னு சேவ் பண்ணுறேன்னு சொல்லி காட்டுறேன். ஸோ இந்த ஒரு ஆப்ஷன் இருக்குது, சக்ஸஸ்ஃபுல் சேவ். ஸோ இது வந்து உங்களோட ஃபோட்டோ இதுக்குள்ளே சேவ் ஆயிடும். பார்த்தீங்கன்னா இப்போ எடுத்த நாங்கள் வீடியோ வந்து ஏற்கனவே சேவ் ஆகிட்டு. ஸோ ஈஸியான முறை. ஸோ உங்களுக்கு என்னென்னு சொல்கிறேன், நார்மலாக நீங்கள் ஸ்டாண்ட் வாங்கி இன்னொரு ஆள் வச்சு ஹெல்ப் வச்சு செய்கிற விட ஸோ இது செல்பராக செய்கிறது ஈஸியாக இருக்கும். ஸோ நீங்களே செஞ்சு கொள்வது ஈஸியாக இருக்கும். ஸோ அடுத்து வந்து ஸோ நீங்கள் இப்போ ஃபோன் மெமரியில் வந்து உங்களுக்கு ஃபோட்டோ வீடியோ அழிஞ்சாலும் இந்த கேமராவோட இந்த இதில் மெமரியில் வந்து உங்களுக்கு அப்படியே அந்த வீடியோஸ் வந்து இருக்கும். ஸோ நீங்கள் இதுலேயும் அழிச்சு யூஸ் பண்ணலாம், இல்லாட்டி நீங்கள் ஃபோனில் அழிச்சு போட்டு இதில் வச்சுருக்கோன்னு பண்ணுறாலும் அழிச்சிருக்கலாம். ஸோ அப்படி ஒரு ஆப்ஷனும் இதில் இருக்குது. ஸோ அடுத்து வந்து நான் என்ன சொல்லணுமாட்டா, ஸோ ஸோ அடுத்து வந்து இந்த கேமரா நீங்கள் வாங்கும்போது ஸோ அதுவோட வந்து உங்களுக்கு இந்த ஸ்டாண்டும் வந்து உங்களுக்கு தராங்க. ஸோ இந்த கேமரா வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறா இருந்தாலும் இந்த இதோட வந்து ஃப்ரீயாக வந்து தராங்க. ஸோ அடுத்து வந்து இதுக்கு சார்ஜர் ஒன்று இருக்குது. ஸோ நீங்கள் சார்ஜர் வச்சு போட்டு தான் நீங்கள் சார்ஜ் பண்ணணும். ஸோ அதெல்லாம் வந்து நான் இந்த வீடியோவில் லாஸ்ட்டில் வந்து உங்களை என்னென்ன தேவை, ஸோ என்னென்ன இதுக்கு யூஸ் பண்ணணும்னு சொல்லி காட்டுறேன். ஸோ அடுத்து வந்து நீங்கள் ஈஸி. ஸோ நீங்கள் 2 கேமரா ஸ்டாண்ட் தான் இந்த சூன் ஸ்மூத்தி 4 ஸ்டாண்டர பார்ட்ஸுகளை பற்றி நான் சொல்லியிருக்கேன். ஸோ யூஸ் பண்ணி பாருங்கள். ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ. ஸோ இப்படித்தான் இதில் அமைப்பு வந்து இருக்கும். ஸோ இது வந்து நீங்கள் சின்னனாமாக்கலாம், கொஞ்சம் லாங்காமாக்கலாம், நீங்கள் சின்னனாமாக்கலாம். ஸோ இதில் வந்து லொக் பாட்டன் இருக்குது. ஸோ இந்த லொக்கை வந்து உடைச்சிட்டு சரி நீங்கள் உள்ளேயும் தள்ளி விடலாம். ஸோ இப்போ லொக் எடுத்துட்டு வெளியேயும் எடுத்து விடலாம். ஸோ லொக்கை போட்டி விட்டிங்கன்னா ஸோ இந்த பார்ட்ஸில் இதெல்லாம் இது பின்பக்கம். ஸோ இது வந்து நீங்கள் என்னத்துக்கு யூஸ் பண்ணுறேன்னா, ஸோ இது வந்து ரொட்டேஷன் பண்ணுறதுக்கு நீங்கள் இப்போ ப்ரோக்ராமில் செட் பண்ணாமல் நீங்கள் இதுலேயும் யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ இது ரெண்டும் அதுக்குரிய பட்டன்ஸ். அது வந்து இது வந்து ஜூம்க்குரியது. ஸோ இப்போ நீங்கள் கொஞ்சம் தூரத்தில் இருக்கிற இதை வந்து எடுக்கிறேன்னா இதை வந்து ஜூம் அதுக்கு யூஸ் பண்ணலாம். ஸோ இப்படி தான் இதில் அமைப்பு. இதில் ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா ஒன்று வந்து இப்போ ஒருத்தட்ட ஹெல்ப் இல்லாமல் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ரெண்டாவது வந்து என்னென்னா ஸோ நீங்கள் எந்த சைட்டில் இருந்தாலும் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். அது உண்டு. ஸோ இப்போ மேலே இருந்து ஸோ இந்த பகுதிக்கு நான் கீழே குக் பண்ணுறேன்னாண்டா ஸோ இந்த நிலத்தை மட்டும் எடுக்கணுமாண்டா ஸோ நீங்கள் இதை செட் பண்ணி விடலாம். ஸோ அடுத்து வந்து இந்த பக்கத்துக்கு எடுக்கலாமாண்டா இந்த பக்கத்தை நீங்கள் செட் பண்ணலாம். ஸோ இந்த பக்கத்தை எடுக்கலாம். ஸோ நீங்கள் எல்லா பக்கம் இது வளைஞ்சு ஃபோட்டோ எடுத்துரு. ஸோ மேல் பகுதிக்கு நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். ஸோ எல்லா பக்கத்துக்கும் வளைஞ்சு சரி அந்த வளைஞ்சு உங்களுக்கு எடுத்து தரக்கூடியதாக இருக்கும். ஸோ ஒரு கேமராமேன் வந்து எப்படி ஸோ எடுக்கலுமோ அந்த வேலை அவளும் வந்து இந்த மெஷின் வந்து செய்யுது. ஸோ அது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்டாக இருக்குது. ஸோ அடுத்து வந்து குவாலிட்டி நல்ல குவாலிட்டியாக இருக்குது. இதுக்கு வந்து கேரண்டி அப்படின்ட்டு சொல்லலாது. ஸோ ஏன்னாண்டா இது ஆன்லைனில் எடுக்கிறால இதுக்கு கேரண்டி எதுவுமே இல்லை. ஆனால் ப்ளஸ் பாயிண்ட் வந்து நல்ல ஹெவியாக இருக்குது. ஸோ அடுத்த குவாலிட்டியாக இருக்குது. ஸோ ப்ரைஸுக்கு ஏற்ற திங்ஸ் என்று சொல்லலாம். ஸோ இங்கே வந்து நான் வாங்கும்போது
130 ஃப்ராங்க் கிட்டத்தட்ட 100லேருந்து 150க்குள்ள தான் வரும். ஸோ நான் அது உங்களுக்கு சரியான விலை வந்து உங்களுக்கு கீழே கமெண்டில் வந்து தரேன். ஸோ இவ்வளோ தான் இதில் ப்ரைஸ் வந்து. ஸோ இது ப்ரைஸுக்கு ஏற்ற வேர்த்தான பொருள். ஸோ நான் வந்து 100% வந்து இதை கரண்டி பண்ணேன். ஸோ அவ்வளோ எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இப்போ நான் வந்து வாங்கி இப்போ ஒரு 1 வீக் தான் ஆகியிருக்கு. ஸோ இப்போ நான் இனித்தான் வந்து இதை வச்சு வீடியோஸ் வந்து செய்ய போகிறேன். ஏன்னா இதை பற்றி கொஞ்சம் படிக்கிறதுக்கு கொஞ்சம் நாள். ஸோ அதை பற்றி நாங்கள் ஆராயிரத்துக்கு கொஞ்சம் டைம் எடுத்தது. அடுத்து எனக்கு என் லண்டனில் ஒரு அத்தான் வந்து எனக்கு இதை பற்றி கொஞ்சம் விளங்கப்படுத்தினார். ஸோ அதுக்கு பிறகு நீங்கள் ஆப்ஸ் ஓப்பன் பண்ணால் மட்டும்தான் இந்த கேமரா வந்து உங்களுக்கு ஒர்க் ஆகும். ஸோ இப்போ நான் வந்து ஆப்ஸ் இல்லாட்டி இப்போ நான் வந்து ஆப்ஸில் ப்ளூடூத் வந்து ஒன் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அப்படி அந்த ஆப்ஸ் ப்ளூடூத் வந்து ஒன் பண்ணாட்டி இது ஃபோன் வந்து இப்படி ஸ்டாண்டாக நிற்காது, விழுந்து தான் நிற்கும். ஸோ இப்போ நான் நார்மலாக ஆஃப் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஸோ ஃபோன் வந்து உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். ஸோ ஆப்ஸ் இல்லாட்டி இது வேலை செய்யாது. மற்றும்படி நீங்கள் இப்படி பாவிக்க மட்டும்தான் இயலாது. ஆனால் இப்படி லாக் பண்ணிவிட்டு ஸோ இது வந்து நீங்கள் ஆப்ஸ் இல்லாமல் யூஸ் பண்ணலாம். ஸோ உங்களோட ஃபோனில் வந்து சார்ஜ் இல்லாட்டியோ சார்ஜ் இல்லாமல் இருந்தாலோ இல்லாட்டி ஃபோன் நீங்கள் அந்த ப்ளூடூத் கனெக்ட் பண்ண ஃபோனை கொண்டு போகாட்டியும் ஸோ இப்படி வந்து யூஸ் பண்ணலாம். இன்னொரு ஆள்கிட்ட ஃபோனை வச்சு நீங்கள் இப்படி யூஸ் பண்ணலாம். ஆனால் நீங்கள் இது ரொட்டேட்டும் பண்ணணுமோ என்னத்துக்கு கண்டாலும் உங்களுக்கு அந்த ஆப்ஸ் வேணும். ஸோ ஆப்ஸ் இல்லாட்டி நீங்கள் யூஸ் பண்ணிடலாம். ஸோ இவ்வளோதான் இந்த வீடியோ. நான் எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை மட்டும் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ மேலும் இதை பற்றி நீங்கள் கற்றுக்கொள்ளணுமெண்டா நீங்கள் யூடியூப்பில் நீங்கள் அடித்து பார்த்தீங்கன்னாலே இது இல்லாட்டி கூகுளில் அடித்தாலே இதில் எல்லா டீட்டெயில்ஸும் உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க. ஆனால் தமிழில் வந்து யாரும் இந்த வீடியோ வந்து இதுவரைக்கும் செய்யலை, நானும் பார்க்கல. ஸோ அதால் நான் வந்து இந்த வீடியோ வந்து உங்களுக்கு செய்யணுமென்றக்காண்டி. ஸோ நிறைய பேர் இந்த திங்ஸ் வாங்கி யூஸ் பண்ண தெரியாதவங்களுக்கு இந்த தமிழ் வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குமென்றால நான் இதோட வந்து இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமென்னு நம்புகிறேன். இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ இல்லாட்டி இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிருந்து விரைவில் பிரேமிக்கா. பாய்.